ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பூமர் ஃபேஸ் மாஸ்க். நிறைய ஆடில் பார்த்துருப்பீங்கள்ல. ஆமாம், எஸ். இப்போ என்னதுன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி பூமர் ஃபேஸ் மாஸ்கோட என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். அப்போ எதுக்கு நான் இதை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் என்ன கம்பேரிசன், எது பெட்டராக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட இந்த 2 மாஸ்க்குமே இருக்குது. இதில் வந்து இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 3 ப்ளே மாஸ்க் தான், சர்ஜிக்கல் மாஸ்க்கு. இது வந்து பூமர் ஃபேஸ் மாஸ்க். இங்கே பாருங்கள், பின்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் போட்டிருக்கு. இது பேக்கேஜிங் கூட நல்லா வந்திருக்கு. யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் அது இதுன்னு. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நார்மல் கிளாத் மாஸ்க்கு அப்புறம் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அதை விட அந்த காதில் போட்டால் ரொம்ப அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது இந்த மாஸ்க்கில் இருக்காது. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக வர ஒரு எலாஸ்டிக் இல்லாத மாஸ்க் தான் சொல்ல போனோம்னா. வாங்க இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மாஸ்க்கு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது, சீல் பண்ணி தான் இருக்குது. மாஸ்க் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 3 மாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். ஆரஞ்சுன்னு இது ஒரு லைட் ரெட்னு சொல்லலாம், அந்த மாதிரி 3 கலர்ஸ் இருக்குது. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். இங்கே பார்த்தா இதில் வந்து பூமர் ஃபேஸ் மாஸ்க்குன்ற பிராண்டிங் இருக்குது. 3 லேயர் ஃபில்ட்ரேஷன். இது நார்மல் மற்ற ஃபேஸ் மாஸ்க் மாதிரி, கிளாத் மாஸ்க் மற்றது இருக்க மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் தவிர, இது வந்து இந்த டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்க அலர்ஜி, அந்த காஸ்மெட் எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணும். போலன்னா வந்து அந்த செடியிலேருந்து வர்றது சின்ன சின்ன டஸ்ட்டு மாதிரி இருக்கும்ல அது. அப்புறம் ஃபர்ன்றது இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கோங்க, நல்லா தெரியும். பெட் அனிமல்ஸ், டாக், கேட் ஏதாச்சும் இருந்தால் அதில் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபர்ரு அதெல்லாம் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அதுலேருந்து அப்புறம் தான் ஸ்ப்ரே. இதான் வந்து ஸ்ப்ரே தான் வந்து கோவிட் பரவுறதுக்கு ரொம்ப ஏற்ற இதுன்னு சொல்லலாம். வாயிலேருந்து பேசும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதாவது வாட்டர் வேப்பர்லேருந்து நம்ம ஆப்போனண்ட்டை, நம்மளுக்கு எதிரில் இருக்கவங்க, அவங்க மேலே விழுந்த உடனே அதை அவங்க தொட்டு அப்படியே பரவுது. இது கெமிக்கல் ஹசார்ட்ஸ். இது வந்து ஏதாவது கெமிக்கல் நம்ம அப்சர்வ் ப்ரீத் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஃபீச்சர்ஸ் பாருங்கள், இதில் வந்து 3 லேயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற இந்த மாஸ்க் மாதிரி இந்த மாஸ்க்கும் 3 லேயர் தான். ஆனால் வந்து 3 லேயர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கட்ஸ் இருக்குது. இல்லை, இதில் கட்ஸ் இருக்காது, 3 லேயர் இருக்குது. சாஃப்ட் இயர் லுக்ஸ், அதை வந்து காதில் வந்து ஒன்றும் இருக்காத மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், யாருக்குனாலும் சரி ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக இருக்கும். ரீயூஸ் அப் டு 30 டைம்ஸ் வரைக்கும் ரீயூஸ் பண்ணலாம் இந்த மாஸ்க்கை. ஸ்டோர் த ஃபேஸ் மாஸ்க் இன் ட்ரை பிளேஸ். இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. ரொம்ப ட்ரையான இடத்துல வச்சுக்கணும், ரொம்ப ஹீட் இருக்க இடத்துலலாம் வச்சுக்கக்கூடாது. மாஸ்க்கை வந்து ஒருத்தர் தான் போடணும், ஒருத்தருக்கு மேலே யாரும் போடக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதை வெளியே போயிட்டு அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். இந்த இதுக்கு என்ன மீனிங்னா, கோவிட் பேஷண்ட்கிட்டே நம்ம போனோம்னா இந்த மாஸ்க்கு போடுறது ரிஸ்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இதை யூஸ் பண்ணுறது சரியில்லை, அந்த மாதிரி இந்த மெடிக்கல் சம்மந்தமாக இதை யூஸ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து N95 மாஸ்க் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது பாருங்கள், ஹேண்ட் வாஷ் தான், கையில் தான் வாஷ் பண்ணணும், அயன் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அதை வந்து ரிங்கிள்ஸ், ரிங்னா வந்து அதை புளியக்கூடாது, அதான் வந்து அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. ட்ரிப் ட்ரை அப்படின்னா வந்து நம்ம அப்படியே தொங்க போட்ட உடனே அது பாட்டுக்கு சொட்டாக தண்ணி விழுந்து அப்புறம் தான் அது காயணும், அதுதான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இங்கே பாருங்கள், 3 லேயரும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து காட்டன் ஜெர்சி அவுட்டர் லேயர் 100%. இது வெளியே இருக்கிறது 100% காட்டன்.
இதில் வந்து 100% பாலியஸ்டர் சென்டரில் இருக்குது. நான் ஓவன் ஃபில்டர், அதாவது வந்து ஃபில்டர் மாதிரி இது பண்ணும். அப்புறம் வந்து முன்னாலேயும் 100% காட்டன். இது வந்து காட்டன் ஜெர்சி அவுட்டர் லேயர், இது வந்து காட்டன் ஜெர்சி இன்னர் லேயர். அவ்வளோதான் போட்டிருக்கு. எம்ஆர்பி என்னன்றதை பார்த்தீங்கன்னா இதில் போடல. ஆனால் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எம்ஆர்பி வந்து 3 மாதத்துக்கும் சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 200 வரலாம். அப்ராக்சிமேட்டாக 200 கிட்ட இருக்கும். அது மேலே போகாது. நான் லிங்க்கை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன், பர்ச்சேசிங் லிங்க்கை கூட. அவ்வளோதான். இப்போ நம்ம மாஸ்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 3 மாஸ்க் இருக்குது. நம்ம இதில் மற்ற மாஸ்க்லாம் வெளியே வச்சிடலாம். வெளியே நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியே ஃபுல்லாக காட்டன் தான். இங்கே பூமர்ன்ற பிராண்டிங் இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஒயிட்டான நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்குது. பயங்கர சாஃப்டாக இருக்குது இந்த மாஸ்கோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இது வந்து எலாஸ்டிக் கிடையாது. கொஞ்சம் இது ஒரு ஃப்ளெக்சிபிள் இதுன்னு சொல்லலாம், கிளாத்துன்னு வேணால் சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபிட் ஆகும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, வீடியோவில் உங்களுக்கே தெரியும். மற்றபடிக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் 3 லேயர் இருக்குன்னு. இந்தளவுக்கு இது ரொம்ப தின்னாக இருக்கும், இது பயங்கர திக்காக இருக்கும். ஆனால் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். இதை விட இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது பாருங்கள், நான் வந்து லிட்டரலி இதை நான் செப்பரேட் பண்ணலாம். அந்த மாதிரி 3 லேயர் இருக்குது இதில். இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாஸ்க் வந்து நார்மல் 3 ப்ளே மாஸ்க் தான். இதை ஓப்பன் பண்ணலாம். பயங்கர டைட்டாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாஸ்க்கை. ஜென்ரலி நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த மாஸ்க் பற்றி தெரியும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த மாஸ்கில் இன்னொரு இது என்னதுன்னா, இந்த மாஸ்க்கை பாருங்கள். இங்கே வந்து ஒரு மெட்டல் மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம நோஸில் போட்டு அதை பெண்ட் பண்ணி வச்சா நம்ம நோஸ் அளவுக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆகிருக்கும். ஆனால் இந்த மாஸ்க்லேயும் அது இல்லைன்றது பார்த்தீங்கன்னா, இது கிளாத் மாஸ்க்கு. இது ஜென்ரலாகவே நீங்கள் நோஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபிட் ஆகும். இந்த பார்டர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்ட் ஃபிட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான மாஸ்க் தான். இங்கே பாருங்கள், 3 லேயர், 3 பிளைன்னா 3 லேயர்ஸ்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இங்கே சென்டரில் தான் 3 லேயர். நம்மளும் அதை ஸ்ட்ரெச் பண்ணி போட்டால் கூட நம்மளுக்கு 3 லேயர் வராது அநேகமாக. இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஆனால் இது நல்லா தாங்கும், ஏன்னா வந்து இது காட்டன் கிடையாது. இது சர்ஜிக்கல் மாஸ்க். ஆக்சுவலாக டென்டிஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்களாம் போடுவாங்க. இப்போ வந்து N95 போடுறது ரொம்ப அவசியம். அதுவும் கோவிட் பேஷண்ட் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சால், உங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா N95 போடுறது மிக மிக அவசியம். அவ்வளோதான். இந்த ஃபேஸ் மாஸ்கோட அன்பாக்சிங். 3 கலர் இருக்குது. உங்களுக்கு ரேண்டமாக தான் வரும், நீங்கள் கலர் உங்களால் சூஸ் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் லிங்கை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மீன்வைல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு என் சேனலுக்கு. இது ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னையாது. உங்களுக்கு நிறைய கூல் வீடியோஸ் எதாவது வேணும்னா, ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.